விஜயோட கேரியர்லேயே பெஸ்ட் படம் துப்பாக்கி தான். இன்னைக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ்லாம் என்ன சொல்றீங்க? சத்தியமா வேற லெவல் ப்ரோ. நிறையான கண்டிப்பா செம்ம எல்லாம் ஒர்த் வாட்சிங் ப்ரோ. கண்டிப்பா பார்க்கணும் ப்ரோ. மகாராஜா ஓடுது, கருணன் ஓடுது, எல்லாமே ஓடுது. ஆனா டிக்கெட் ஃபுல்லுனா கார்ல யாரு எல்லாமே பிளாஸ் தான். வைக்கிறதே வேஸ்ட். சிஎம் வரைக்கும் நெக்ஸ்ட் சிஎம் ஆகலாம். பாலா பச்சை பண்ணுவோம். நொறுக்கட்டே ஆகலாம். உடாத தலைவா ஆட்சிக்கு வந்தா வர மாதிரி பண்ணு ப்ரோ. ப்ரோ சரியான ட்விஸ்ட் ப்ரோ. சூரா உடுவா ஒத்த எத்தனை பேரதலாம் டிவிகே தான் ப்ரோ. ப்ரோ படம் ஃபுல்லா ட்விஸ்ட் ப்ரோ. படம் ஃபுல்லா ட்விஸ்ட். அல்ல பாம்பேல வைக்கல, இங்க தியேட்டர்ல வச்சானுங்க. பாம்பே படம் வர மாதிரி வெடி ஒருகால முதல்வர் டிவிகே ஒத்த பிளாஸ்ட் தான் தலைவா. சூரா உடுவா ஒத்த டிவிகே தான். பயங்கரமா இருக்கு ப்ரோ. உள்ள ஒருத்தன் குடியாரம் ஒருத்தன் ஆண்டுக்கிறான் ப்ரோ. எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படியே இருக்கு. ஆமா, பசங்களோட பார்க்குறோம். எங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தது. எங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி ஆஸ் யூஷுவல் எப்போ பார்த்தாலும் மாஸ் தான், வேற லெவல். அண்ணா வி லவ் யூ, அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதா? சூப்பராக இருக்கு. ஹாப்பி பர்த்டே தளபதி. படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். செகண்ட் டைம் பார்த்துருக்கீங்க தியேட்டர். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? செம்மையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க படத்தில்? எந்த சீன் திரும்ப பார்க்கணும்? எல்லா சீனுமே படமே சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி போட்டால் இப்போ ஆல்ரெடி டிவியில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்த்தீங்க. நீங்கள் தளபதி என்ன பர்த்டே, இந்த பர்த்டே அன்றைக்கி அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஷோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு தளபதி. இந்த மாதிரி மாசான மூவிஸ்லாம் அவர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் நாங்கள். அவர் எந்த ஃபீல்டில் வந்தாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். தேங்க்யூ. இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. நல்லா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி எந்த சீன்லாம் ஆக்சுவலாக மறுபடியும் பார்க்கணும்னு தோணுச்சு? எல்லாம் விஜய் படம்னாலே எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணும். எல்லாமே நல்லா தான் எல்லா இருக்கும். சீனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி என்ன ஒரு பர்த்டே, அவர் ஏதாச்சும் விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுங்கள்? அவர் பொலிட்டிக்ஸில் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இதுக்கப்புறம் படம் பார்க்க முடியாது. ஹாப்பி பர்த்டே தளபதி. சார்ந்தது ஒரு 50th பர்த்டேக்காக நல்ல ஒரு ரிலீஸ் ஆர்ந்தது. அந்த டைமில் பிளாக் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பிளாக் பாஸ்டர் பார்த்தது இல்லை. திருப்பி ஒரு துப்பாக்கி வருமா அப்படி தெரியாது. துப்பாக்கி 2க்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது ஆக்சுவலாக. எண்டும் காணும்போது நம்ம பார்க்கும்போது நமக்கு யூனோ வித்து ஜமால் தண்ணியில் மட்டும்தான் போயிருக்கேன். ஸோ அது திருப்பி ஒரு 2 பண்ணலாம்னு ஏன் பண்ணலன்னு முருகதாஸ் சார் கிட்ட கேட்கணும். ஆனால் என்னன்னா சேட் பார்ட் என்னன்னா விஜய் சார் இனி இல்லை. ஸோ யார் துப்பாக்கி 2 பண்ணுவேன்? சஞ்சய் ஜோசப் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன். விஷ் விஜய் சார் வெரி ஹாப்பி பர்த்டே. நீங்கள் ஃபிலிமில் நிறைய விளையாடிட்டாங்க. ஸோ நீங்கள் போங்க, நம்மளோட சப்போர்ட் இருக்கேன். நீங்களோட பொலிட்டிக்கல் கரியர் நின்று நீங்கள் போங்க, அங்கே விளையாடி நம்மளோட எப்பவுமே சப்போர்ட் இருப்பேன் அவருக்காக. 2012 மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. துப்பாக்கி தான் ப்ரோ இருந்தது. செமையாக இருந்துச்சு. என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா ஒரு மேஷப் இல்லை ப்ரோ. அது கிளிம் கூட போடல. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. தளபதி செலிப்ரேஷன் வேணான்ட்டார்ல, அதனால தான் ப்ரோ. திருவிழா மாதிரி இருக்குது ப்ரோ உள்ள. தேங்க்யூ ப்ரோ. படம் ஆக்சுவலி ஏற்கனவே ரீரிலீஸ் ஆன படம் தான். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் தளபதியோட படம்னு சொல்லலாம். ரொம்ப டெக்னிக்கலாக அப்போலேருந்து முருகதாஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. மியூசிக்லேயும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜும் சரி, எல்லாமே ரொம்ப தரமாக படம் பண்ணியிருக்காங்க. கலைப்புலி தானுவோட ப்ரொடக்ஷன்னால இன்னும் நல்லா இருந்தது. ஸோ படம் மற்றபடி என்ன சொல்கிறதுனா தளபதிக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து பாருங்கள், மறுபடியும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் தியேட்டரில் பார்க்குறப்ப எந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப ரிப்பீட்டடாக என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? இப்போது ரிப்பீட்டடாக பார்க்கும்போது அந்த ஷூட்டிங் சீன், அந்த 5 4 3 2 1, அப்புறம் அந்த தளபதி இது பண்ணுற சீனு, அப்புறம் அந்த வில்லனோட இது பண்ண சீனு. வில்லனும் ரொம்ப சூப்பராக இருந்தார். ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது படம். நீ பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டே, ஸோ ஒரு பர்த்டே நீங்கள் அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்வேஸ் தளபதி
பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா தான். ஸோ ஆல்வேஸ் பின் அ ஃபேன் ஆஃப் ஹிம் சின்ன வயசுலேருந்து. ஸோ பர்த்டே விசேஷம் ஏதாச்சும் ஒரு விஷயம் தளபதி பார்த்துருப்பீங்க, திருப்பி தேட்டரில் பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. எல்லா தளபதி என்ஜாய் பண்ணி ரொம்ப பார்த்தீங்க இப்போ தேட்டரில்? எல்லா சினிமே தான். இது மாஸ் ஃபிலிம் தானே, அதனால தளபதி என்னோட பர்த்டே இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தளபதி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சினிமா விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் அவர் பர்த்டேக்கு ஒரு விஷயம் பண்ணிடலாம். இது என்ன, நாங்கள் என்ன விஷயம் போய் தேட்டரில் பார்த்து பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? சொல்லவே தெரியல ப்ரோ. என்னை விட ரோஹினில் வேறு ஏதாவது செலிப்ரேஷன் காட்ட சொல்லுங்கள். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு. என்னை விட வேறு எவனாவது மாதம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். என்ன தவிர யாரும் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக செலிப்ரேஷன் தளபதி பர்த்டேக்காக வெல்ஃபேர் பண்ணியிருக்கோம். நம்ம தளபதி 50க்கு வெல்ஃபேர் பண்ணியிருக்கோம். அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினெட்லி ஏன் இல்லை, ஒவ்வொரு செகண்டும். அதாவது வாழ்க்கையில் அவர் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தோம் நாங்களும். கண்டிப்பாக ரொம்ப ஏற்றுப்பீங்க. கண்டிப்பாக ஏற்றுப்போம். தளபதி என்னோட பர்த்டே. இந்த பர்த்டே அன்றைக்கி ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உலகத்தின் உத்தம தலைவன், நாளைய தமிழகத்தின் முதல்வர், என்றென்றும் பண்பில் சிறந்தவர், என்றும் எங்கள் தலைவன், வாழ்க 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 வாழ்க. எங்கள் தலைவர் மட்டும்தான் இங்கே 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார். வெயிட் பண்ணி பாருங்கள்.